Hi everyone. ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம்க்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்க, இதில் ஆக்சுவலாக s டிவைடட் பை s இன்ட்டு s ப்ளஸ் டூ இருக்குது, இங்கே s ப்ளஸ் த்ரீ இன்ட்டு s ப்ளஸ் ஃபோர் இருக்குது. அப்போ இதை எப்படி நம்ம ஸ்பீடாக சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துப்போம். நம்மளோட ஃபார்முலா என்ன? g of s divided by 1 plus g of s into h of s. g of s இருக்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்குது? s plus 1 divided by s into s plus 2 again divided by 1 plus g of s h of s தான். இது ரெண்டையும் டைரக்டா மல்டிப்ளை பண்றேன். அப்ப நியூமரேட்டர்ல என்ன வரும்? s plus 1 into s plus 3. டினாமினேட்டர்ல என்ன வரும்? s into s plus 2 into s plus 4 வரும். ஓகே, இப்போ இதை நீங்க பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா LCM எடுக்கணும். ஸோ அந்த ஸ்டெப் நம்ம பண்ணி தான் ஆகணும். s plus 1 divided by s into s plus 2 divided by s into s plus 2 into s plus 4 plus s plus 1 into s plus 3 divided by the whole value s into s plus 2 into s plus 4. நான் உங்களுக்கு சால்வ் பண்றதுக்காக எழுதி காட்டுறேன். அதர்வைஸ் இதை எழுத வேண்டாம். நீங்க என்ன பண்ணணும், அப்படியே மைண்ட்லயே கால்குலேஷன் பண்ணணும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப s plus 4 மட்டும் வரும். இந்த s plus 4 எங்க வரும்? இந்த s plus 1 ஓட மேல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நியூமரேட்டர் எனக்கு என்ன வந்துரும்? s plus 1 into s plus 4 நியூமரேட்டர் மாறிடும். அப்ப s plus 1 into s plus 4 divided by அடுத்தது அதே மாதிரி இதை இண்டிவிஜுவலா மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்க s plus 1 இருக்கு, இங்க s plus 3 இருக்கு. இதை மட்டும் நான் சால்வ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். இப்ப s into s plus 2 into s plus 4 அப்ப s இருக்கு, s ஸ்கொயர் 2s plus 4s 6s plus 4 into 2 8. ஓகேங்களா? 2s plus 4s இது எல்லாத்தையுமே மைண்ட்லயே கால்குலேஷன் பண்ணி ஆட் பண்ணிருங்க. அதே மாதிரி பிளஸ் அடுத்தது அதே மாதிரி என்ன வரும்? s ஸ்கொயர் plus 3s plus s வரும் 4s plus 1 into 3 3. ஓகேங்களா? அப்ப நியூமரேட்டர்ல அதே மாதிரி என்ன வரும்? s ஸ்கொயர் plus 4s plus 1s 5s plus 4 into 1 4. ஓகேங்களா? அப்ப CRD தான் வரப்போகுது. இதையும் அதே மாதிரி s கியூப் plus 6s ஸ்கொயர் plus 8s. இந்த s இண்டிவிஜுவலா மல்டிப்ளை பண்ணிடுறேன். அடுத்து s ஸ்கொயர் plus 4s plus 3. அவ்வளவுதான், ஃபினிஷ்டு. இப்ப இதுல ஆட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். 6s ஸ்கொயர் plus s ஸ்கொயர் என்ன வந்துருச்சு? 7s ஸ்கொயர் வந்துருச்சு. 8s plus 4s 12s plus 3. அப்ப s கியூப் plus 7s ஸ்கொயர் plus 12s plus 3. ஆப்ஷன் C is the answer. ஓகேங்களா? எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்றோம் தெரியுதா? எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் இருந்தா s plus 1 s plus 4 இருந்துச்சு அப்படின்னா 4s and plus 1s அப்படின்றத நம்ம மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸ்பார்க்ஸ் அகாடமியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.